அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. பேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாய். பாட்டை கேட்க வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்க தெரியுது. அந்த பாட்டு வரிகளுக்கு நம்பி நாம் இருப்போம் சாமியே, உழவன் மண்ணை நம்பி இருக்குது இந்த அப்பா அந்த பாடுற பாட்டை பார்த்து புள்ள கற்றுக்கணும். பொம்பளை பிள்ளைகளுக்கே அப்பெல்லாம் கூட பாசம் போல எல்லாருக்கும். கடவுள் தந்த அழகிய வாழ்வு எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு இந்த பாட்டு இந்த கொஞ்ச நேரம் கேட்க கையில புள்ள இருக்குது. இவங்க கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் உன்னோடு. அனைவருக்கும் வணக்கம். நான் விதுசன். இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா அன்றைக்கு வந்துட்டு எங்க வீட்டு முதலாம் இருக்கமே நம்ம ஒரு ஒரு குட்டி தேவதைகளால் வந்துட்டு வந்திருக்காங்க நடுவுல. யாரம்மா நீங்கள்? நீங்க சிலாப்சி. நீங்க என்ன எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? உங்களோட வீட்டு என்ன வந்திருக்கீங்க? எங்க எது எது வீடுங்க வந்து பின்னா திரும்பி பார்க்கணும் இப்படி அப்படி வந்துட்டு பின்னால திரும்பி பார்த்தா அதுல இந்த வீடு இருக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைய தினம் வந்துட்டு எங்க பார்சல் பைக் பண்றாங்க வந்து வந்துருப்பேன். கீர்த்தனாக்காண்ட மகள் தானே வந்துட்டு அவ வச்சுதான் எடுக்க இருந்தது. அவ கூப்பிட்டுனாங்க வர சொல்லி. அவ தான் பெரிய இல்லையா மகளும் தானும் இந்த பாடைக்குள்ள நல்லா இருக்காதான் மகள் தனி சேர்ந்து பாடினா தான் நல்லா இருக்குமான்னு சொல்லியிருந்தோம். என்ன உண்மைதானே? உண்மை என்ன? அப்போ வந்துட்டு திலக்ஷன் ஏன் இதுல வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் சொல்லி இப்ப பாட்டு பாடுறாங்கண்டு உண்மைக்கு வந்துட்டு நல்ல ஒரு நீட்டா நல்ல ஒரு குரல். அதாவது வந்து அடுத்த மாதிரி சிங்கருக்கு போறீங்க போறீங்களே மாநமண்டத்துக்கு போகணும். என்ன அதுல விட்டு அப்படி அங்க போயிடும் பாடுறாங்க. என்ன பாடி அங்க இடத்துல ஒரு பெரிய ஒரு போல எடுத்துருவோம். சரியோ? அப்படித்தான் வந்து குரலும் பிள்ளை நம்ம வந்துட்டு பார்க்க மாட்டீங்கன்னா நீட்டா வந்துட்டு பாடுவா. அதனால வந்துட்டு இந்த குட்டி தேவதையை வந்து நாங்க கூப்பிட்டு இருக்கோம். இங்க வந்துட்டு பாட்டு பாடுறாங்க. என்ன சிரிங்க வாங்க பாத்து எப்படி இருக்கணும். ஓகே, கண்டிப்பா வந்துட்டு இப்ப நாங்க திலக்ஷினியோட சேர்ந்து வந்துட்டு பாட்டு தான் வந்துட்டு பாட போறோம். என்ன நாங்க பாடையில திலக்ஷினி வந்து பாட போறோம். திலக்ஷினி உங்களுக்கு வந்துட்டு இந்த பாட்டு எல்லாம் படிக்கிறாக்கா இவ்வளவு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு நீட்டா நம்மளால படிப்பீங்களா? அதுக்கான காரணம் அப்பா பாடக அப்படியே பாத்து பழகு. அப்பா பாடு பாடுறோ. அப்பா சும்மா பாடக வீட்டுல பாடக ஆதிலட்சுமி அப்பா பாடகரோ இல்ல. அப்பா வந்து பாடி அதே கூட சண்டை நடக்கிறது. அம்மா பேசிடுவா பாடாதீங்க உங்க அப்பா பேசிடுவா. ஓகே, அப்ப வந்துட்டு தாண்ட அப்பா வந்து இருந்தாலும் அப்பா அந்த பாடுற பாட்டை பார்த்து புள்ள கற்றுக்கொண்டது. சரி, அப்ப வந்துட்டு அப்பா பாடுற வந்துட்டு பாத்துட்டு அம்மா ஒரு ஹெல்ப்பும் பண்ற இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ற இல்லையா அம்மா? ரஜினி அப்படி சொல்லக்கூடா. அம்மா தான் உங்களுக்கு ஹெல்ப்பும். அவ சீசன் பள்ளிகள் கொண்டு எல்லாம் போட்டுறத அம்மா. என்ன அப்ப அப்பா நல்லமதி அப்பா விட்டு கொடுக்காத அப்பா இப்ப இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கே அப்பா எல்லாம் கூட பாசம் போல எல்லாருக்கும். அம்மாலாம் பாசம். நான் அப்பா தான் சொன்னேன் வீடியோ பார்த்தா சரி சரி. அப்ப இரவு வீடியோ பார்த்துட்டு ஒன்றும் பண்ணி தர மாட்டேன். அப்ப என்ன பரவாயில்ல. சரி, இப்ப நீங்க என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் பாட போறீங்க? அம்மா பிடிக்கும்ன்றதால அம்மா அந்த பாட்டே பாடுவோமே. அப்ப அம்மா அந்த பாட்டு ஃபுல்லா போடணுமே சத்தமா நீட்டா போடணுமே. நாங்க பிறகு நிக்க கூடாது. இப்படி பாடுங்க அப்படி பாடுவோம். நீங்களா தனியா பாடணும். சரியே? ஓகே, இப்ப நாங்க வந்து திலக்ஷினி பாடுறது தான் வந்துட்டு பார்க்க போறோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அம்மா பிடிக்கும். அதனால அம்மா இந்த பாட்டு தான் வந்து பாட போறோம்னு சொல்லி சொல்லிருக்கு. திலக்ஷினி நீங்க இந்த பாட்டுல நீட்டா பாடினா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுங்க. ஒன்றும் பண்ணாம பாத்தீங்களா பிள்ளை மனசை பாத்தீங்க. ஒன்றும் பண்ணா தன் பாட்டை மட்டும் தன் பாட்டை மட்டும் என்ன தெரியும் பிள்ளைக்கு நான் தரமாட்டேன். நம்ம அம்மா சொல்லி விடுவாங்க ஒன்றும் பண்ண பாட்டு மட்டும் போதுமே. பாட்டு மட்டும் போதும். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பெஸ்ட் டைம் பாருங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நாங்க வந்துட்டு திலக்ஷினி பாடுறத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நாங்க வந்துட்டு பெஸ்டா திலக்ஷினி பாடுவோம். என்ன சரி பாடுங்க பெஸ்ட் அம்மா பாட்டு. நான் இங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து அரரிரோ நான் இங்கு பாட தாயினி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே
ஸ்வர்கமே. வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு. என்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன்னுயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு. என்னோட மடி சாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண்டுங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் மரபும் நீ. சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவாணி ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற. அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு. என்னோட மடி சாய்ந்து. ஓகே, உண்மைக்கு வந்துட்டு பார்க்க வேற லெவலில் இருக்கு. என்ன சொல்றது, பாட்டை கேட்க வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்க தெரியுது. அந்த பாட்டு வரிகளை கேட்க அது மாதிரி இந்த புள்ள இழுத்து பாடைக்குள்ள எனக்கு சத்தியமா சொன்ன மாட்டீங்க. உண்மைக்குமே கண்ணெல்லாம் கலங்குதுங்க. அம்மா மூத்த பேருங்க அப்படி இல்லாம நல்லா படிக்கிறது. இந்த பாட்டை யாரும் இப்படி பாடமாக்க விட்ட பிள்ளைக்கு அம்மா கொஞ்சம் கண்டு போன்ல எடுத்து தர பாடமாக்க தாரா. இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? பாருங்க, 9 வயசுல இந்த ஃபுல் பாட்டை வந்து ஃபுல்லா பாடமாக்கிறீங்க. எவ்வளவு நாள் ஆனது பாட்டு பாடமா இருக்கிறாரு? சும்மா சும்மா சொல்லுங்க. எத்தனை நாள் இருந்து? 5 நாள் பாடமாக்கிங்க ஃபுல்லா. பாத்தீங்களா, 5 நாள்ல வந்துட்டு பாட்டு பாடமாக்கணும். அந்த புள்ள அந்த பாட்டை ஃபுல்லா வந்துட்டு பாடமாக்கிட்டு உண்மைக்கு வந்துட்டு எனக்கு சந்தோஷமா கைதாங்க ஒன்னாங்க வாழ்த்துக்கள். எப்படி ஒரு நாளும் பாடணும். சரி, பாடி முதலிடத்துல பேர் ஒன்று. சரி, எல்லா இடத்துலயும் அங்க ஒரு இடத்துல பாட போனீங்கல்ல. எவ்வளவு எத்தனை நாள் வந்தீங்க ஃபர்ஸ்ட்? பாத்துங்க, அங்கேயும் வந்து பாடி முதலாம் பிள்ளையா வந்து என்ன பாட்டு பாடினீங்க? அந்த நாட்டா பாடல் 2 வரி பாடுவோம். 2 வரி பாடுவோம். 2 கணக்கு வேணா 2 வரி. சரி, அதையும் பாடுவோம். மண்ணை நம்பி உழுது வச்சு மழையை நம்பி வித விதச்சு உன்னை நம்பி நாம் இருப்போம் சாமியே. உழவன் மண்ணை நம்பி இருக்குது இந்த பூமியே. உழவன் மண்ணை நம்பி இருக்குது இந்த பூமியே. தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே. தந்தன தானா தந்தன தானா தந்தன தானானே. நெற்றி வேர்வை நீர் பாய்ச்சி நெஞ்சு நோவை உரமாக்கி கஞ்சியோடு கலப்பை தூக்கி நின்றோமே. இங்கு களிப்புடனே கதிரை வெட்ட வந்தோமே. இங்கு களிப்புடனே கதிரை வெட்ட வந்தோமே. இந்த பாட்டு இந்த கொஞ்ச நேரம் கையில கையில புள்ள இருக்குது. சின்ன பிள்ளை பாடைக்கே அப்ப எனக்கு என்னன்னு சொல்ற டிவில ஒன்று பார்ப்போம் அப்படி பாடைக்குள்ள. ஆனா அந்த பக்கத்துல இந்த பாடும்போது ரியலா கிட்ட பாட ஒரு சந்தோஷமா கிடையாது பாடு. என்ன பிள்ளை பாடமாக்கினீங்க? அம்மா பாடுவா போல இல்ல? அம்மா பாடுவா, நான் பாட மாட்டேன். சரி, வேற என்ன பாட்டு பிள்ளை பாடும்? கடவுளை பற்றி பாடும். என்ன பாட்டு பாடுவீங்க?
ஓ கூட விட மாட்டேன். கடவுள் தந்த கொஞ்சம் படம் 3 வரி வேணா கண்டு 3 வரி எங்கே போடக்கூடாது. சரி அதை என்ன புள்ளா பாடுங்க. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு கருணை பொங்கு முள்ளங்கள் உண்டு கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு இன்னும் வாழனும் 100 ஆண்டு எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம் எதை நாம் அங்கு கொண்டு சென்றோம் அழகே பூமியில் வாழ்க்கையை அன்பில் வாழ்ந்து விடைபெறுவோம் கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. நல்லா இருக்கு என்ன அவன் நல்லா அதே மாதிரி பாடல பிள்ளைமா என்ன ஜினி உங்களுக்கு அப்படி பாட்டுலாம் பாடி பெரிய இதாக வரும் ஆசை அண்டை நானும் வந்து பாட்டு போற கேட்டிருக்க மாட்டேன். அண்டைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்து நான் வெளியில இருந்து பாவின் அம்மா எல்லாம் சேர்ந்து பிள்ளை பாட்டு பாடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நின்று பார்த்தேன். பார்க்க நல்லா கிடந்துச்சு. சரி நாங்கள் உங்க வீடியோல வந்து எடுத்து பாட வைக்கணும் சின்ன ஒரு ஆசை வந்தது. அதான் உங்களை கூப்பிடணும் அண்டை. சரியே அண்டைக்கு தானே கொஞ்சம் நேரம் இல்லை தானே டியூஷன் பள்ளியம் போட கொஞ்சம் நேரம் இல்லைன்னு சொன்னோம். அப்போ இன்றைக்கு கொஞ்சம் பிஸி போடு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்க போல. அந்த வெள்ளிக்கிழமை அதனால வந்துட்டு போய் அப்ப இன்றைக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறீங்க. இல்லாட்டி ஃபுல்லா படிப்பு தான் ஒரே படிப்பு தானே. 2 நாள் லீவு 2 நாள் லீவு. இப்போ அன்றைக்கு நேற்று லீவ் இல்லை. இப்போ வள்ளிக்கு இல்லை வேற இந்த தம்பி பார்த்து கட் பண்ணி தானே. சரி இருக்கிற வேற எதுவும் பாட்டு பாட போறீங்களே? இவ்வளவுதான் தெரியும் பாட்டு, வேற ஒன்றும் தெரியாது. ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க ஒரு பாட்டு எதுவும். பாடமான பாட்டு உண்டு. அம்மா பெட்டி பாடுங்க, அப்பா பெட்டி பாடல தெரியாது. அம்மாலாம் பாசம் கூட, அம்மாண்ட பாட்டு தான் புள்ள பாட மாதிரி. ஒரு பாட்டு தெரியும் பாடுங்க. அந்த அறிவிப்பு அன்பை தருவாளே, சின்ன அறிவிப்பும் முந்திச்சுடுவாளே, தும்மிடை தும்மிடை ஆயுசு 100ஆக என்னுடைய உன்னுடம் பத்திர சட்டாலே, என் பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் உன்னோடு வா மிதந்து போவோம் காதோரம் அடியாலோலம் நான் தாங்க மறுவோடு வா எனது தேனே வா. வாய் சூப்பர் சூப்பர். எனக்கு கொஞ்சம் பாட அந்த பாட்டு புள்ள அடுத்து புழுக்க கூடாது. அப்ப நான் சிலோ பண்ணிட்டேன். ஓகே கண்டிப்பா வந்துட்டு பாருங்க பிள்ளைங்க பாட கூட அது நல்லா இருக்கு. திலட்சுமி வேற சொல்ல விரும்புறீங்க? அப்படி உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி உங்களை மாதிரி வடிவா இருக்க மாட்டேன். அப்படியா? அப்படி நான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி பாடி வளர்ந்த வயதுல நல்ல வடிவா ஒரு படிச்சு அரசாங்க வேலை அம்மா படிச்சு ஏதாவது ஒரு வேலையில இருக்கணும். அம்மா அப்பா பாக்கணும். என்ன வேற விருப்பம் உங்களுக்கு? வளர்ந்து டீச்சரா? என்ன டீச்சரா வேணும்? என்ன டீச்சரா வேணும்? சரி அது என்னன்னு இப்ப முடிவெடுக்கலாது. அப்படி கேட்க கடைசியில பாப்போம். என்ன ஆனா வந்துட்டு சின்ன பிள்ளை நான் வந்துட்டு புள்ளா இப்ப எக்ஸாம் நடந்தது இல்ல பிள்ளைக்கு. அப்ப என்ன மார்க்ஸ் என்ன மாதிரி? அதெல்லாம் வெளியா தமிழுக்கு என்ன? தமிழுக்கு 95 புரிய என்ன? அதையும் சொல்ல தாங்க. நீங்கள் இப்படி நினைச்ச நீங்கள் சொல்லிக்கலாம் தானே. புரிய என்ன பாத்தீங்களா மார்க்ஸ் எல்லாம் 90 தொடுது. என்ன 100 இல்லையா ஒன்றுது? அது வார வருஷம் என்ன? சரி இப்போ எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டு. வார வருஷம் வந்து ஸ்காலர்ஷிப் இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு திலட்சுமி இந்த பாட்டு எப்படின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது வந்து 2 ஆசை. பாட்டு அப்படி இருக்கு, திலட்சுமி கரெக்ட் வசனங்கள் அப்படி இருக்கு, திலட்சுமி இந்த வார்த்தைகள் கடைசி காலத்துக்குள்ள
கொண்டு என்ன மாதிரி விடுமன்ற கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ. பாட்டு பாடி இந்த 3 பாட்டையாச்சும் நீட்டா பாடி எடுக்கணும்ன்ற வந்து எனக்கு ஒரு ஆசை. இந்த பாட்டை நீட்டா பாடி நாங்கள் சேனல்ல பதிவு செய்யணும்ன்றது. அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு பதிவு செஞ்சிருக்கோம். உங்களுக்கு சந்தோஷமா இந்த வீடியோ பாடினது? ஓகே, எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். ஓகே, இவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோ கருத்துக்கள் வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பக்கத்துல பெல் பட்டன் கொடுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் கொடுத்து நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சரி. மற்ற இன்னும் ஒரு பாட்டோட பிறகு சந்திப்போம். என்ன நாங்க கண்டிப்பா வந்துட்டு வேற ஒரு பாட்டோட சந்திப்போம். கண்டிப்பா வந்துட்டு எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு என்னுடைய ஆசை. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய்.